நாளை மறுநாள் தைப்பூச விழா கொண்டாடப்படும் நிலையில் பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை வரும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவலுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஈஸ்வரன். கூடுதல் தகவல்களை பகிர்ந்துக்கங்க. பழனி முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களின் வருகை அன்றைய தினம் அதிக அளவில் வந்து வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிக அளவிலான பக்தர்கள் இன்று பழனி முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். பழனி முருகன் கோயிலில் இந்த தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 நாள் விழாவாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் 5வது நாள் திருவிழா இன்று நடைபெற்று வருகிறது. நாளை 6ஆம் நாள் வள்ளி தெய்வானை முத்துக்குமாரசுவாமி திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும், நாளை மறுநாள் தைப்பூச திருவிழா தேரோட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இந்த தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். இன்று மலை அடிவாரத்தில் ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து மேலதாளம் முழங்க ஆடி பாடி முருகனை வழிபட கிரிவலம் வந்த மனம் இருக்கின்றனர். பக்தர்கள் வருகை அதிக அளவில் உள்ளதால் பக்தர்கள் விரைவாக மலைக்கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய வகையில் பக்தர்கள் யானை பாதை வழியாக மலைக்கோயிலுக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். சாமி தரிசனம் முடித்த பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே இறங்கி செல்லக்கூடிய வகையில் ஒரு வழிப்பாதையாக படிவழிப்பாதையை மாற்றி அமைத்துள்ளனர். மேலும் பக்தர்கள் வருகை அதிகமாக உள்ள நிலையில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்துள்ளது. மேலும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் மாவட்டம் முழுவதும் இருந்து 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து பக்தர்கள் வருகை இந்த தைப்பூச திருவிழாவை காணுவதற்காக அதிக அளவில் வந்த வண்ணமும் உள்ளனர். பழனிக்கு தகவல்களுக்கு நன்றி ஈஸ்வரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.